வணக்கம் மக்களே. இப்பதான் என்னோட ஃபேஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இல்ல இந்த ஃபேஸை நான் பல வாட்டி பார்த்திருக்கேன், இனிமேலும் நான் பார்க்க போறேன்னா கண்டிப்பா ஒரு ஃபாலோ ஒன்று போட்டுக்கோங்க. அதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவன் வீடியோ ஓப்பன் பண்ணி எல்லாரும் மாதிரி வானத்துல இருந்து குதிச்சிட்டான் அப்படின்ற மட்டும் நினைச்சிடாதீங்க. என்னோட வெயிட் நான் 55 kg இருந்து 61 kg கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் 61 இருந்து 65 போகணும். இந்த ஒரு பெரிய ப்ராசஸ்ல என்னோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, என்னோட டிசிப்ளின் எப்படி இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்றதுக்காக தான் இந்த பதிவுகள். அதனால முதல் நாளே ரொம்ப சீக்கிரமா மதியானம் 12 மணி அளவில் எழுந்து பிரைவசி வேலைகளை முடிச்சுட்டு பல்லெல்லாம் வளைக்கிட்டு 12:30 மணிக்கு மேல கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும் இல்லையா. அதனால என்ன இருக்குன்னு பார்த்தேன், ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது பாயில் பண்ணேன். அது பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பக்கத்துலேயே வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு வழியா அது பாயில் ஆயிருச்சு. எனக்கு ஒரு வியாதி இருக்கு மக்களே, சாப்பிட்றப்போ ஏதாவது வீடியோ பார்த்தே சாப்பிட்டாதான் எனக்கு உள்ள சாப்பாடு உள்ள இறங்கும். அதனால ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டு ஜிம்முக்கு வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வண்டியில போய் எரிபொருள் இருக்கான்னு பார்த்துட்டு ஜிம்முக்கு ஜூட் விட்ட மக்களே. ஷூ போடுறப்பதான் யோசிச்சேன், சரி இன்னைக்கு என்ன மசில் ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஷோல்டரும் செஸ்டும் ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்ல இன்னைக்கு 3 வேரியேஷன்ல ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து செஸ்ட் இன்க்ளைன் பிரஸ், அதுல ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறம் இந்த பச்சை ரிங் இருக்குல்ல, இது செம மேட்டர் மக்களே, நான் என்னன்னு சொல்றேன் அது. அதுக்கப்புறம் டிக்ளைன் பிரஸ்ல ஒரு 3 செட்டு, அதுக்கப்புறம் கேபிள் ஃபிளைஸ்ல ஒரு 3 செட்டு. செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்துட்ட மக்களே. எனக்கு ஷோல்டர் மட்டும் தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க் அவுட், ஏன்னா அதுல தான் எனக்கு நல்லா பம்ப் கிடைக்கும். ஸோ அதனால ஷோல்டருக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ல ஷோல்டர் பிரஸ்ல ஒரு 3 செட், அதுக்கப்புறம் மிஷின்ல லேட்டர் ரைஸ்ல ஒரு 3 செட், அதுக்கப்புறம் கேபிள்ல ஃப்ரண்ட் ரைஸ்ல ஒரு 3 செட் சொல்லிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போஸ்ட் நான் எப்பவுமே டெய்லி பண்றது அது ஒண்ணு மட்டும் தான் தெரியும். வழக்கமா அது மட்டுமே நான் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். சிக்கன் விற்கிற வேலைக்கு சிக்கன் செஞ்சு வச்சிருந்தாங்க வீட்டுல. ஆஹா இதா சான்ஸ் விட்டுறாத கபிலான்னு சொல்லிட்டு அது ஒரு புடி பிடிச்சிட்டு அயன் பண்ண சக்கா போட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு கேப்ல போகும்போது கேஷுவலா ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்தாரு. கேப் நான் பாத்துறாரு. சரி அவருக்கே தெரியாம ரொம்ப கேஷுவலா ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்று பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழி ஆஃபீஸ் வந்து சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சேன் நினைக்காதீங்க. 8:30 மணிக்கு எங்களுக்கு டின்னர். சரி 8:30 மணிக்கு தான் நாங்க அசம்பிள் ஆயிடுவோம். மேட்ச் பார்த்துனே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மேட்ச் ஓப்பன் பண்ணா கரெக்டா ஸ்கை அவுட் ஆயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க கீழே போய் இவர் இந்த சாட்டை இந்த மாதிரி ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட தெரியாது நாங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நான் எப்படி குடுகுடுன்னு ஓடுறேன்னா நிர்வாகத்துல மணியடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போங்கடா டே அப்படின்னு. ஏன்னா ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தவா சூடா இருக்கான்னு பார்த்து 3 முட்டையில் ஆஃப் பாயில் சாப்பிட்டு நிஜமா ஆஃப் பாயில் உடைக்காம போட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆஃப் பாயிலோட சேர்த்து பீனட் பட்டர் பனானா எடுத்துக்கிட்டு இன்னொரு நாளை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். கதையில கரெக்டா இருக்கும். பை பை.